வாழ்க வளமுடன். ஸ்ரீராம நவமி ராமர் அவதாரத் திருநாள் 5/4/2025 முதல் 15/4/2025 வரை ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் உற்சவ வைபவம் மற்றும் சீதாராமர் திருக்கல்யாணம். சீதாராமன் திருக்கல்யாணம் இரவில் நடக்கும் ஒரே ஸ்தலம் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில், ஆந்திர மாநிலம். ஒண்டுடு மற்றும் மிட்டுடு ஆகியோரின் தீவிர பக்தர்களால் ஒரே நாளில் கட்டப்பட்டதாக புராண கதைகள் கூறுகின்றன. 32 தூண்கள் கொண்ட இந்த அற்புதமான கோயிலை கட்டிய பிறகு 2 பக்தர்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்து சிலைகளாக மாறினர். இன்றும் கூட நீங்கள் அவற்றை கோயிலின் நுழைவாயிலில் காணலாம். இது இந்தியாவின் மிக அழகான ராமர் கோயில்களில் ஒன்றாகும். இது விஜயநகர பேரரசு சேவை செய்த பெம்மாசனி நாயகர்களின் கோட்டையாக இருந்தது. ஒண்டிமிட்டா சென்னை மும்பை வழித்தடத்தில் வருகிறது. மேலும் கடப்பாவில் இருந்து 25 கிலோமீட்டர் மற்றும் ராஜம்பேட்டை ஆகிய இரண்டிற்கும் அருகில் உள்ளது. இந்த இடம் ஒண்டுடு மற்றும் பிட்டுடு என்ற 2 கொள்ளையர்களிடம் இருந்து அதன் பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது. சீர்திருத்தம் செய்த பின்னர் ராமர் பக்தர்களாக மாறினர். இங்குள்ள கோயில் இந்த இருவரால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் கல்லாக மாறியதாகவும் நம்பப்படுகிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஒண்டிமிட்டா கோயில் முதல் சோழ ஆட்சியாளர்களாலும் பின்னர் விஜயநகர ஆட்சியாளர்களாலும் கட்டப்பட்டது. ஆந்திர மகாபாகவதத்தை எழுதிய சிறந்த தெலுங்கு கவிஞரான பம்மர போத்தனா தனது மகத்தான படைப்பை இந்த கோயிலில் ராமருக்கு அர்ப்பணித்தார். அன்னம்மையாவும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி சென்று ராமரை புகழ்ந்து பல கீர்த்தனைகளை இயற்றினார். இந்த கோயில் அதன் கட்டிடக்கலை நேர்த்திக்கு பெயர் பெற்றது. 3 அலங்கரிக்கப்பட்ட கோபுரங்களை கொண்டுள்ளது. ஒன்று கிழக்கு நோக்கியும் மற்றொன்று வடக்கு மற்றும் தெற்கு நோக்கியும் உள்ளது. மைய கோபுரம் 5 நிலைகளில் கட்டப்பட்டுள்ளது. ஜம்புவந்த பகவான் ராமர் சிலையை இந்த கோயிலில் வைத்ததாக நம்பப்படுகிறது. கர்ப்பகுடியில் பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி மற்றும் லக்ஷ்மணர் சிலை ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் வலதுபுறத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோயிலையும் கோயிலின் பிரதான மண்டபத்தில் அழகிய நடன கோலத்தில் விநாயகர் கோயிலையும் காணலாம். மண்டபம் அல்லது ரங்க மண்டபம் அடிப்படையில் ஒரு திறந்தவெளி அரங்க வகை 32க்கு மேற்பட்ட தூண்களை கொண்டுள்ளது. மேலும் அதன் அழகிய சிற்பங்கள் பெயர் பெற்றுள்ளது. இது மத்திய ரங்க மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அப்சரஸ்கள், கிருஷ்ணர், விஷ்ணு ஆகியோரின் அற்புதமான சிற்பங்களை கொண்டுள்ளது. மூலையில் உள்ள தூண்களில் அப்சரஸ்களின் உருவங்கள் செதுக்கப்பட்ட 3 அடுக்குகள் உள்ளது. மேலும் மண்டபத்தின் கூரையில் பல அலங்கார அடைப்புக்குறிகள் உள்ளன. இங்குள்ள மண்டபத்தில் ராமர் மற்றும் லட்சுமணரின் சிற்பங்கள் உள்ளன. ராமர் வலது கையில் வில், இடது கையில் அம்புடன் நின்ற நிலையில் சித்தரிக்கப்படுகிறார். எனவே கோதண்டராமர் என்று அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் லட்சுமணர் வலது கையை விடுவித்து இடது கையில் வில்லை பிடித்தபடி திரிபங்க தோரணையில் சித்தரிக்கப்படுகிறார். கிருஷ்ணர் விபங்க தோரணையில் இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை முழங்காலில் வளைத்து இடது மீது குறுக்காக வைத்து கோவர்த்தன மலையை தூக்கும் சிற்பங்களும் உள்ளன. பகவான் ஸ்ரீராமரின் சிலை அவரது பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி இல்லாமல் இருக்கும் இந்தியாவில் உள்ள சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். கருவறையை அந்தராலா என்று அழைக்கப்படும் ஒரு உள் அறை நெருங்குகிறது. இங்கே ராமர், சீதா மற்றும் லட்சுமணன் சிலைகள் அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. பொதுவாக பெரும்பாலான ராமர், சீதா மற்றும் லட்சுமணன் கோயில்களிலும் 3 முக்கிய தெய்வங்களுடனும் குறிப்பிடப்படும் அனுமன் காணவில்லை.
இருப்பினும் இங்கே அவருக்கு ஒரு தனி கோயில் உள்ளது. ஒண்டிமிட்டாவின் மத முக்கியத்துவத்தை தவிர இது விஜயநகர சகாப்தத்தை சேர்ந்த ஏராளமான வரலாற்றை கொண்ட ஒரு இடமாகும். அதற்காக மட்டுமே இதை பார்வையிட வேண்டும். அதேபோல் அற்புதமான கட்டிடக்கலையும் இதற்கு அவசியம். பாரம்பரியமாக ஸ்ரீ ராமநவமி உற்சவம் முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் உள்ள புகழ்பெற்ற பத்ராசலம் கோயிலில் நடைபெற்றது. பத்ராசலம் தற்போது புதிய தெலுங்கானா மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தை நடத்த ஆந்திர மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் ஸ்ரீ சீதாராம கல்யாணம் இரவில் கொண்டாடப்படும் ஒரே இடம் இதுவாகும். இந்த ஆண்டு 2025 ராமநவமி உற்சவம் 5/4/2025 முதல் 15/4/2025 வரை நடைபெறுகிறது. இதில் சீதாராமன் திருக்கல்யாணம் 11/4/2025 அன்று மாலை நடைபெற உள்ளது. அனைவரும் இந்த விழாவினில் பங்கு கொண்டு சீதாராம கல்யாணத்தை கண்டுகளித்து ராமபிரானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.